ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற மேக்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, இந்த சாப்டரில் இந்த எக்ஸசைஸில் என்ன படிக்க போகிறோன்னா, நம்ம 9th படிச்சிருப்போம் யூனியன் இன்டர்செக்ஷன். இது ரெண்டுமே ஃபஸ்ட் சாப்டரில் யூஸ் பண்ணியிருப்போம். யூனியன் இன்டர்செக்ஷன்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. யூனியன்னா எல்லாமே சேர்த்து எழுதுறது, ஏபி சேர்த்து. இன்டர்செக்ஷன்னா ஏலையும் பிலையும் என்ன இன்டர்செக்ட் ஆகுதோ அதை எழுதுறது. இப்போ நம்ம 10th படிக்க போகிறது கிராஸ் படிக்க போகிறோம். கிராஸ்னால் என்னென்னா இப்போ பாருங்கள், ஏல ஒரு இது கொடுத்துருக்கேன், பியில் ஒன்று கொடுத்துருக்கேன். கிராஸ்னால் ஏவும் கொடுத்துருக்காங்க, பியும் கொடுத்துருக்காங்களே. இப்போ நீங்கள் கிராஸ் எப்படி பண்ணோம், ஏ கிராஸ் பி. அப்படி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ தானே இருக்குது, ஃபஸ்ட்டு ஏ இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், ஏ எடுத்து 1 4 1 5 1 6 அதை முடிச்சிடணும். திருப்பி 2 4 2 5 2 6 அந்த மாதிரி எழுதணும். திருப்பி 3 4 3 5 3 6 அந்த மாதிரி எழுதணும். அப்புறம் பி கிராஸ் ஏ கொடுக்குறாங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் பி தானே ஃபஸ்ட் இருக்குது. ஸோ பியிலேருந்து ஆரம்பிங்க. 4 1 4 2 4 3 6 1 5 1 5 2 5 3 6 1 6 2 6 3 அந்த மாதிரி. உங்களுக்கு வேணால் நீங்கள் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பி எழுதிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6 அப்புறம் ஏ எழுதிக்கோங்க. 1 2 3 இது மாதிரி எழுதிட்டு பி கிராஸ் ஏ அப்படி போட்டு நீங்கள் எழுதலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா யாரை போட்டுக்கலாம், ஆனால் யாரும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. B1 4 1 4 2 4 3 5 1 அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் அந்த மாதிரி யாரை போட்டு. அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாம். பாருங்கள், தெரியுதா, இதுதான் கொஸ்டின். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. அப்புறம் இந்த நம்மளுக்கு ஏபி கொடுத்துட்டாங்க. ஏபி கொடுத்துட்டாங்களா, இப்போ ரொம்ப ஈஸி தான். என்னென்னா ஃபஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும், ஏவும் பியும் ஆல்ரெடி இருக்கனால ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட்டு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், ஏ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ ஏ 2 1 பியில் 1 இருக்கா, 2 1 2 -4 அப்புறம் -2 1 அப்புறம் -2 -4 3 1 3 -4 அவ்வளோதான். இது ஏ கிராஸ் பி ஆன்சர். அடுத்தது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏ கிராஸ் ஏன்னா ரொம்ப ஈஸி. ஏ கிராஸ் ஏன்னா ரெண்டுமே ஏன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏவியே 2 வாட்டி எழுதிக்கலாம். 2 -2 3 ஏ இஸ் ஈக்குவல் டு 2 -2 3 அப்போ ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2 2 2 -2 2 3 2 2 -2 தப்பு போட்டேன், இல்லை கரெக்டு தான். 2 2 2 -2 2 3 -2 அடுத்தது இது -2 2 -2 -2 -2 3 அடுத்தது 3 இங்கே இருக்கு. 3 2 3 -2 3 3 இதுதான் ஆன்சர். இதையும் அந்த மாதிரி 3 இது திருப்பி இந்த எடுத்துக்கணும். திருப்பி இதே 3 தடவை திருப்பி இதை எடுத்துக்கணும். திருப்பி 3 இவ்வளோதான் ஃபஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஏவும் பியும் ரெண்டுமே பிக்யூ தான் வரும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம், ஏ கிராஸ் பி தான் ஃபஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, அதனால் ஏ கிராஸ் பி அப்படி போட்டு ஏவும் பியும் ரெண்டுமே ஒன்று தான், அதனால் ரெண்டுமே அதே போட்டு எழுதிக்கணும். அப்புறம் ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏ தான் இருக்கனால பிபி பிக்யூ. இதில் பார்த்திங்கன்னா திருப்பி ரெண்டாவது எடுத்துக்கிட்டு கியூபி QQ அதை எழுதிக்கணும்.
அவ்வளோதான். இதில் என்னன்னா நீங்கள் வந்து என்ன தான் கண்டுபிடிச்சாலும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாலும் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாலும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே லெட்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏவே 2 வாட்டி எழுதிக்கணும். அதே பிக்யூ தான் வரப்போகுது, பிக்யூ தான் வரப்போகுது. அப்போ ஏ கிராஸ் ஏ எழுதுனா என்ன எழுதணும்? பி 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 கியூ கியூ பி கியூ கியூ அதே தான் வந்திருக்கு பாருங்கள், மேலே இருக்கிற மாதிரியே. இப்போ வந்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அதே பி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், அப்புறம் ஏ செகண்டாக எழுதிக்கணும். பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா பிபி பிக்யூ கியூபி கியூ அவ்வளோதான். மூணுமே வந்து ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு எம்என், பி இஸ் ஈக்குவல் டு நல் செட்னால் நம்ம 9th படிச்சிருக்கோம். நல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஏ கிராஸ் பி ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி நமக்கு நல் செட்டுன்னு ஒன்று இருந்தாலே ஒரு இதில் நம்மளுக்கு வந்து ஆன்சரும் நல் செட் தான் வரும். இப்போ வந்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ 2 வாட்டி ஏ எழுதி பண்ணணும். ஸோ அதே மாதிரி 2 வாட்டி ஏ எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் அதுதான் ஆன்சர். இப்போ தான் அடுத்தது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏவும் பி வந்து நல் செட், ஏ வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நல் செட் இருந்தாலே ஆன்சர் நல் செட் தான் வரும். ஸோ இப்போ வந்து செகண்ட் ஒன்னோட ஆன்சர் பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெட் செட் 1 2 3 அண்ட் செட் பி வந்து கொடுத்துருக்காங்கன்னா வந்து இது லெட்டர்ஸ் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், ஏ வந்து கொடுத்துட்டாங்க 1 2 3ன்னு. பி வந்து வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பராக இருக்கும், லெஸ் தென் 10ஆக இருக்கும்னு. ஸோ வந்து ப்ரைம் நம்பர் என்னது? 10க்குள்ளே ப்ரைம் நம்பர்ஸ் எழுதணும். பியில் வந்து 2 3 5 7 தான் வந்து ப்ரைம் நம்பர், லெஸ் தென் 10. ஸோ வந்து இப்போ ஏவும் தெரிஞ்சிச்சு, பியும் தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன சொல்கிறாங்க, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ பி இருக்குது, ஏ தான் ஃபஸ்ட்டு இருக்குது, ஓகேவா? அதனால் ஏ வந்து 1 2 1 3 1 5 1 7 அடுத்த டிஜிட் எடுத்துக்கணும். 2 2 2 3 2 5 2 7 தேர்ட் டிஜிட் எடுத்துக்கணும். 3 2 3 3 3 5 3 7 அவ்வளோதான் ஆன்சரு. பி கிராஸ் ஏவும் அதே தான். இந்த வாட்டி பி கிராஸ் ஏ ஃபஸ்ட்டு வந்து பி தான் இருக்கனால ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணும், அப்புறம் ஏ எழுதிக்கணும். அப்புறம் வந்து 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3 5 1 5 2 5 5 3 7 1 7 2 7 3 இதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், தேர்ட் ஒன் பாருங்கள் கொஸ்டின். இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4 ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இது இப்போ என்னன்னா வந்து ஆன்சர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வந்து பி கிராஸ் ஏ இது கொஸ்டின் பார்த்துக்கணும், இதை தான் மெயின். பி கிராஸ் ஏ வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெட்டர் என்னது? பி. அதனால் வந்து என்ன இருக்கும், நம்ம இவ்வளோ தூரம் பண்ணோம்ல. ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் ஏ இருந்ததுன்னா, ஏ ஃபஸ்ட் லெட்டராக இருந்ததுன்னா நம்ம வந்து ஏலாம் வந்து ஃபஸ்ட் நம்பராக இருக்கும். இதுவே வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் டிஜிட்லாம் வந்து பியில் தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு, ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ வந்து செகண்டில் தான் இருக்குது, அதனால் செகண்ட் டிஜிட்லாம் வந்து ஏன்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லாம் எழுதக்கூடாது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 இருக்குது 4 திருப்பி 3 இருக்குது 4 இருக்குது 3 இருக்குது 4 இருக்குது. அதனால் வந்து ஆன்சர் வெறும் 3 4. இப்போ பி கண்டுபிடிக்கலாம். பி வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்லாம் வந்து பியாக இருக்கும். வந்து -2 -2 0 0 3 3 எல்லாம் வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன வரும்? -2 ஒரு வாட்டி, 0 ஒரு வாட்டி, 3 வந்து ஒரு வாட்டி. அவ்வளோதான். அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் 5 6, பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6, சி இஸ் ஈக்குவல் டு 5 6 7, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இப்போ என்னென்னா வந்து நம்மளுக்கு வந்து ஏபிசி 3மே கொடுத்துட்டாங்க. இதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஷோ தட் இது ஏ கிராஸ் ஏ வந்து ஈக்குவல் டு இந்த ஆன்சர் வந்து ஈக்குவல் டு இந்த ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் ஏ இருக்குது. ஸோ இப்போ ஏ கிராஸ் ஏ என்ன வரும்?
அதுக்கு நம்ம ஏ கிராஸ் எழுதுனா 2 வாட்டி ஏ எழுதிக்கணும்ல. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5 6, ஏ இஸ் ஈக்குவல் டு 5 6, ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 5, 5 6, 6 5, 6 6. எப்படி அது தெரியுதுல? 5 5 5 6, 6 5 6 6. அவ்வளோதான். இது வந்து ஏ கிராஸ் ஏ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இது வந்து 1ன்னு போட்டுக்கலாம். அதான் தெரியும் இது கரெக்டாக ஆன்சர்னான்னு நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ பி கிராஸ் பி என்ன வரும்? பி கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பியை வந்து 2 வாட்டி எழுதிக்கணும். 4 5 6, 4 5 6. இது வந்து பி கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 4 4 இப்படி எழுதிட்டு போக வேண்டியதான். 4 4 4 5 4 6, 4 4 4 5 4 6 கரெக்ட். 5 4 5 5 5 6, 6 4 6 5 6 6. ஓகேவா? அவ்வளோதான். பி கிராஸ் பி கண்டுபிடிச்சா அது சி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? சி கிராஸ் சி 5 6 7, 5 6 7. திருப்பி வந்து சி இஸ் ஈக்குவல் டு 5 6 7. இல்லைன்னா இங்கே வந்து சி இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஓகே. சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2 வாட்டி சி எழுதியாச்சா? 5 5. இது நம்ம ஸ்பீடாக எழுதிட்டே போகலாம். 5 5 5 6 5 7, 6 5 6 6 6 7, 7 5 7 6 7 7. இது வந்து எழுதியாச்சா? அடுத்தது நம்ம கடைசியாக கண்டுபிடிக்க வேண்டியது இது அப்படியே சேர்த்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். இப்போ பி கிராஸ் பி ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட்டுமே கண்டுபிடிச்சாச்சு. வந்து 2 எல்லாமே சேர்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பி கிராஸ் பி என்ன? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இப்போ இன்டர்செக்ஷன்னா என்னது? பி கிராஸ் பிலேயும் சி கிராஸ் சிலேயும் எது இன்டர்செக்ட் ஆகுதோ அதை எழுதணும். அதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்ன இன்டர்செக்ட் ஆகுது? 4ல் வந்து எதுவுமே வரல பாருங்கள். இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து 4 இருக்கா? இங்கே 4ஏ இல்லை. அப்போ இது வந்து வராது. எதை கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்குது பாருங்கள், பி கிராஸ் பி இதையும் இங்கே இருக்கிறதையும் இங்கேருந்து இங்கே இருக்கா இதையும் இங்கேருந்து இங்கே இருக்கா இது ரெண்டுத்துலேயும் என்ன வருதோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க 5 5 இதை அப்படியே அழிச்சிக்கலாம். நம்ம இல்லை ஒரு டிக்கு போட்டுக்கலாம். 5 5 5 6 அப்படியே லைனாக வருது பாருங்க. 5 6 அடுத்தது 6 வருது. 6 6 5 இருக்குது பாருங்கள். 6 5 6 6 வேறு ஏதாவது சேமாக இருக்கா? வேறு எதுவுமே சேமாக இல்லை பாருங்கள். 4 4 4 இதில் எதுவுமே இங்கே இல்லை. தெரியுதா? நம்மளோட ஆன்சர் என்னன்னா இதுதான். இதை நம்ம அப்படியே லைனாகவே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 5 5 இருக்கா? 5 5 5 6 6 5 6 6 இது வந்து 2. இப்போ பாருங்கள், இப்போ 1ம் 2ம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1ம் 2ம் சேமாக இருக்கா பார்க்கணும். 1 பாருங்கள் 5 5 5 6 6 5 6 6 5 5 5 6 6 5 6 6. அப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்னா from 1 and 2
LHS is equal to RHS. இவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது வந்து 5th ஒன், கிவன் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. செக் இஃப் இந்த மாதிரி இதுவும் கொடுத்துட்டாங்க. இது வந்து கரெக்டாக, இந்த இது வந்து கரெக்டான்னு இதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி, ஓகேவா? இப்போ என்னன்னா வந்து ஏபிசிடி கொடுத்துட்டாங்களா, ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. வந்து நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் வந்து இது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து இது வந்து எல்ஹெச்எஸ், ஈக்குவல் டு பிறகு வரது வந்து ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் இது ரொம்ப ஈஸி. இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, இந்த இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸிங்க பாருங்கள். இப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும், பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கிராஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஏ பி தனித்தனியாக எழுதி போட வேண்டியதாக இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி நம்ம தனியாக ஸ்டெப்பே போட வேணாம், இங்கேயே பார்க்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. ஏவியும் சிலையும் எது இன்டர்செக்ட் ஆகுது? 3 மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது. அதனால் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் 3. பி இன்டர்செக்ஷன் டி, பிலையும் டிலையும் என்ன இன்டர்செக்ட் ஆகுது? 3யும் 5யும் இன்டர்செக்ட் ஆகுது. அதனால் வந்து பி இன்டர்செக்ஷன் டிக்கு வந்து 3, 5. இப்போ வந்து இதை அப்படியே மொத்தமாக கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ் போட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இதை நம்ம ஆல்ரெடி தனியாக எழுதிட்டோம், ஏ இன்டர்செக்ஷன் சியும் பி இன்டர்செக்ஷன் டியும். இப்போ வந்து இதை கிராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ்னால் என்னன்னு தெரியும்ல, 3, 3, 3, 5, 3, 3, 3, 5. இது வந்து 1. இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து இப்போ ஏ கிராஸ் பி, இது இன்டர்செக்ஷனில் பண்ணோம். இப்போ கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்து வந்து இன்டர்செக்ஷன் பண்ணோம். ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கலாமா? ஏவும் பியும் எழுதிக்கணும். ஏபி எழுதிக்கிட்டோன்னே ஃபஸ்ட்டு ஏ இருக்கா, ஏ கிராஸ் பினால் 1 2 1 3 1 5, 2 2 2 3 2 5, 3 2 3 3 3 5. சியும் டி, சி கிராஸ் டி பண்ணணும். அப்போ வந்து சியும் டியும் எழுதிக்கிட்டு சி கிராஸ் டி 3 1 3 3 3 5, 4 1 4 3 4 5. அது போட்டோன்னே இப்போ வந்து கடைசியாக சேர்த்து கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் இதையும் வந்து இன்டர்செக்ஷன் எது ரெண்டுத்தில் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நீங்கள் பாருங்கள், எது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா? கரெக்டு தானே? இதையும் இதுக்குள்ளே இருக்கிறதையும் எது இன்டர்செக்ட் ஆகுதோ கண்டுபிடிக்கணும். என்ன இன்டர்செக்ட் ஆகுது? 3ல் பாருங்கள், 3ல் எதுவுமே இன்டர்செக்ட் ஆகலையே. 3 3 இதோ இங்கே இருக்குது. 3 3 3 5 வேறு எதுவுமே இன்டர்செக்ட் ஆகலை. அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும். பாருங்கள், 3 3 3 5 செகண்ட். ஃபஸ்ட்டும் செகண்ட் இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்கள், ரெண்டுமே மேட்சிங் ஆகும். ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. இவ்வளோ தான் ஆன்சரு. இப்போ வந்து 6th ஒன்னோட இது பார்க்கலாம். 6th ஒன் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூனா என்னது? ஹோல் நம்பர். எக்ஸ் வந்து 2ஓட சின்னது. அப்படியே நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி 9th படிச்சது தான். இப்போ இந்த 3 இதையுமே வந்து 2 இதையுமே வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. 3வது சி மட்டும் வந்து நம்பர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஹோல் நம்பர்னால் அது 0லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 0 1 2 வந்து வரக்கூடாது. 2 வந்து இந்த மாதிரி கீழே வந்து டேஷ் கொடுக்கும் போது தான் வந்து 2வையும் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஏ வந்து என்ன வரும்னா 0 1 தான் வரும். பி வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்னால் வந்து நம்ம 1லேருந்து ஆரம்பிக்கணும். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து. ஸோ நேச்சுரல் நம்பர் 1. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 வந்து வரக்கூடாது. ஏன்னா இங்கே கீழே டேஷ் போட்டால் தான் அதையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா 4 ஆட் பண்ணணும். அப்போ என்னென்னா 1 வராது, 2 3 4. ஏன்னா 4 இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, நான் 4ம் வச்சுக்கணும். ஸோ 3 நம்பர் 2 3 4 சியும் கொடுத்துட்டாங்க. இப்போ வெரிஃபை தட் உங்களுக்கு வந்து 1 2 3 சப்டிவிஷன் இருக்குது. 3 சப்டிவிஷனையுமே பண்ணணும் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இந்த ஃபார்முலா வச்சு பண்ணணும், ஓகேவா? இப்போ இது பார்த்திங்கன்னா என்னென்னா LHS RHS அதே மாதிரி ஈக்குவல் டு பிறகு பிரிச்சுக்கணும், ஓகேவா? LHS ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பண்ணணும். பி யூனியன் சி. யூனியன் நம்ம எப்போவுமே வந்து சிம்பிளை பார்த்தாலே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸாம் டைமில் வந்து எப்போவுமே சிம்பிள்லாம் வந்து மறந்துடும். இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லேயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லணும்னா 7th ஒன் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதான் உங்களுக்கு கேட்பாங்க. 3rd ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் டெஸ்ட் எழுதும் போதே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வரும்போது சொல்கிறேன். நிறைய பேப்பர்லாம் இருக்குது, ஓகே? இதுலேயும் ஃபஸ்ட் ஒன்னும் கேட்பாங்க. ஃபஸ்ட் ஒன் ஓகே.
பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். 2 3 பி யூனியன் சினா என்னது? பியும் சியும் கலந்து எல்லாமே சேர்த்து எழுதணும். பியும் சியும் என்னது? அப்போ என்னது? 2 3 4 5 2 3 4 5 வந்துச்சா? இப்போ அடுத்தது வந்து ஏ கிராஸ், இது அப்படியே சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏவையும் பி யூனியன் சியும் கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏ இங்கே இருக்குது, பி யூனியன் சி இங்கே இருக்குது. நம்ம தனியாக திருப்பி இங்கே எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஏவும் இங்கே பண்ணலாம். ஓகேவா? 0 2 0 3 0 4 0 5 1 2 1 3 1 4 1 5. கரெக்டாக? அவ்வளோதான். இது 1. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ப்ராக்கெட்டில் வந்து ஏ கிராஸ் பி இருக்குது, ஏவியும் பியும் எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் எப்படி? 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. இது வந்து ஏ கிராஸ் பி. அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏவியும் சியும் எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் சி வந்து 0 3 0 5 1 3 1 5. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. யூனியன்னா என்னது? ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதணும். என்னத்தை? ஏ கிராஸ் பி இதுலேருந்து இது வரைக்குமோ இதுலேருந்து இது வரைக்கும் சேர்த்து எழுதணும். இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்க பாருங்கள். 0 2 0 3 0 4 0 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 0 5 1 2 1 3 1 4 1 5 இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா நான் ஆர்டராக எழுதுங்க. இப்போ வந்து இதையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கா பார்க்கலாமா? 0 2 0 3 0 4 0 5 மேட்சிங்காக இருக்கா? 1 2 1 3 1 4 1 5. இப்போ பாருங்கள், இதையும் இதுவும் வந்து சேமாக இருக்கிறதுனால ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகேவா? இப்போ வந்து 6th ஒன்னோட செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை தான் நானும் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு 6th ஒன்னுக்கு ஏபிசி 3 சப்டிவிஷனுக்குமே ஏபிசி 1 தான். இதுதான் மாறும். ஸோ அதே நம்ம கண்டுபிடிச்சால போன சம்மில் ஏபிசி இந்த ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர் அதே தான் வந்து இதுலேயும் வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்முலா மட்டும்தான் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஓகே, வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு பிறகு முன்னாடி இருக்கிறது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ப்ராக்கெட்குள்ளே கண்டுபிடிக்கணும்னா பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் சி பியும் சிலையும் என்ன இன்டர்செக்ட் ஆகுது? 3 இன்டர்செக்ட் ஆகுதா? அப்போ 3 தான் வந்து பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர். அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இங்கே இருக்குது, பி இன்டர்செக்ஷன் சி இங்கே இருக்குது. அப்போ 0 3 1 3 அவ்வளோதான். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்படி சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி என்னது? ஏவும் பியும். இப்போ பாருங்கள், நான் தனியாக எழுதியிருக்கேன், தனியாக எழுதியிருக்கேன். 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. ஓகேவா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏவும் சியும் 0 3 0 5 1 3 1 5 அதே தான் இருக்கீங்க. இப்போ வந்து இது அப்படியே ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி 0 3 1 3. இது இன்டர்செக்ட் ஆகுறது என்னது? ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் வந்து என்ன இன்டர்செக்ட் ஆகுது கேட்குறாங்க. இங்கே இருக்க பாருங்கள், ஏ 0வும் 3யும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்புறம் வந்து 1ம் 3யும் இன்டர்செக்ட் ஆகுதா? கரெக்ட், 1 and 3யும் இன்டர்செக்ட் ஆகுது. இது 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. அவ்வளோதான். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏபிசி அதே போன சம்முக்கு இருந்த மாதிரியே தான் வரும். ஏபிசி இது மட்டும்தான் மாறும். இப்போ வந்து LHS எப்படி எழுதணும்? ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பியா வந்து ஏவும் பியும் எல்லாமே எழுதணும். 0 1 2 3 4 தான் வந்து ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி கிராஸ் சி இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ ஏ யூனியன் பியும் கிராஸ் சி பண்ணணும். அப்போ என்ன வரும்? 0 3 0 5. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் சி கிராஸ் ஏ யூனியன் பி பண்ணிக்கூடாது. 3 0 3 1 அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி இருக்கா, அப்போ ஏ யூனியன் பியோட தான் சியை பண்ணணும். பாருங்க, 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 1 3 3 3 5 4 3 4 5. இது வந்து 1.
ஓகேவா. RHS கண்டுபிடிக்கணும். RHS வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது A cross C B cross C. A cross C வந்து என்னது, A cross Cனா ஏவும் சியும் 0305 1315 அதே தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். திருப்பி B cross C பண்ணணும். பியும் சியும் 2325 3335 4345 அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். A cross C யூனியன் B cross C. அப்போ A cross Cயும் B cross C ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து எழுதணும். யூனியன்னா சேர்த்து எழுதணும். நான் சேர்த்து எழுதியிருக்கேன் பாருங்கள். இது அப்படியே வந்து A cross Cயும் B cross Cயும் சேர்த்து எழுதுனீங்கன்னா இது வரும் உங்களுக்கு. இப்போ இதையும் இங்கே இருக்க பாருங்கள், இந்த LHS இதுவும் சேமாக இருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். எனக்கு பார்த்திங்கன்னா சேமாக இருக்கிறதுனால இது வந்து செகண்டுக்கு ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS சேமாக இருக்குது. அவ்வளோதான். வந்து 7th one பார்க்கலாம். 7th one let A is equal to set of all natural numbers less than 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் 1 to 8. 8 பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாது, ஏன்னா லெஸ் தென் 8 தான் கொடுத்துருக்காங்க. 7 இருக்கும். அப்போ 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். அது வந்து A. B set of all prime numbers less than 8. அதுவும் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. அப்போ 8 எடுக்கக்கூடாது. அப்போ 2 3 5 7 தான் வந்து B. C வந்து கண்டுபிடிக்கலாம். செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஈவன் ப்ரைம் 2 3 5 7 என்ன ஈவன் ப்ரைம் நம்பர் இருக்குது, 2 மட்டும் தான் இருக்குது. அதனால் வந்து சிக்கு வந்து 2. வெரிஃபை தட் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ABC ஒன்று தான். இது மட்டும்தான் மாறும். ஓகேவா. இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்க. ABC கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சோம். கொடுத்துட்டாங்க தான், இன்ட்டு தான் கொடுத்தாங்க. அப்புறம் இதை வச்சு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இது A cross B. A cross Bயில் A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் Bனா ஏலையும் பிலையும் என்ன இன்டர்செக்ட் ஆகுது, ஏலையும் பிலையும் இன்டர்செக்ட் ஆகுது. 2 3 5 7 தான் இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 3 5 7. அடுத்தது வந்து A இன்டர்செக்ஷன் B cross C கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் B cross C. எப்படி A இன்டர்செக்ஷன் B இங்கே கொடுத்துட்டாங்க, இதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல. A இன்டர்செக்ஷன் B cross Cனா பக்கத்தில் வந்து C கண்டுபிடிக்கணும். ஓகேவா. C is equal to நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க. எனக்கு இங்கே வந்து கொஸ்டின்லேயே இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். 2 2 ஓகேவா. 2 2 3 2 5 2 7 2 இதுதான் வந்து 1. ஓகேவா. LHSோட கண்டுபிடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் A cross Cயும் B cross Cயும் கண்டுபிடிக்கணும். A cross C என்னது 1 2 நீங்கள் கண்டுபிடிங்க. A cross C 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 கண்டுபிடிச்சிட்டோமா. B cross C. B cross C இங்கேருந்தே பாருங்கள் 2 2 3 2 5 2 7 2 இது வந்து B cross C கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து இது அப்படியே சேர்த்து கண்டுபிடிக்கணும். A cross Cயும் இன்டர்செக்ஷன் B cross Cயும். இன்டர்செக்ஷன் இது ரெண்டுத்துல எது இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இங்கே இன்டர்செக்ஷன் பாருங்கள். 2 2 2 2 3 2 5 2 7 2. இப்போ அப்படியே இதை எழுதுனீங்கன்னா 2 2 3 2 5 2 7 2 இதையும் வந்து மேட்ச் ஆகுதா பார்க்கலாம். இது வந்து 2. ஓகேவா. இதுவும் மேட்ச் ஆகுதா. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. இப்போ வந்து கடைசியாக வந்து 7th ஒன்னோட லாஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸசைஸோட லாஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ வந்து ABC போன சம்லேயே நம்ம கொடுத்துட்டோம். கொஸ்டினில் ஹிண்ட்டு கொடுத்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சோமா அதுதான் வந்து இது கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். B minus C ஃபஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. B minus C இது நீங்கள் 9th தான் படிச்சிங்க. B minus C A minus B அதெல்லாம் வந்து என்ன இப்படின்னா என்ன இன்னொரு வாட்டி சொல்கிறேன். B minus C A minus B அதெல்லாம் என்னன்னா வந்து ஏல மட்டும் இருக்குது. ஆக்சுவலி இப்போ A is equal to கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க 1 2 3 4. B is equal to 2 3 4 5 இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா A minus B கண்டுபிடிங்க அப்படியே சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. A மட்டும்தான் Bயை தொடவே கூடாது. Bயில் என்னென்ன இருக்குது 2 3 4 5 இருக்கா. இது வந்து A மட்டும் தான் எடுக்கணும். Bயை தொடவே கூடாது. Bயே மூடிக்கணும். ஓகேவா. Bயே எழுதக்கூடாது. இப்போ வந்து அப்போ 2 3 4 வந்து இங்கே இருக்குது. அதனால் இதை எடுக்கவே கூடாது. இது அப்படியே கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ இதில் எதுவுமே இதில் வராது 1 தவிர. ஸோ 1 தான் வந்து இதோட ஆன்சர். அதே மாதிரி தான் B minus Cயும் கண்டுபிடிக்க போகிறோம். B minus C பாருங்கள்.
சியில் இருக்கிறது பியில் வந்து எழுதக்கூடாது. பியை மட்டும்தான் எழுதணும், சி எழுதவே கூடாது. ஓகேவா? இப்போ வந்து சி வந்து இங்கே சியில் 2 இருக்கா, இங்கே 2 இருக்குது பாருங்கள், அந்த 2 எழுதக்கூடாது. 3 5 7 மட்டும்தான் எழுதணும். ஸோ பி மைனஸ் சி வந்து 3 5 7. அடுத்தது ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஏ கிராஸ்னால் ஏ தான் ஃபஸ்ட்டு. ஏ கிராஸ் பி மைனஸ் சி இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ வந்து 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 5 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. ஓகேவா? இதுதான் வந்து 1. இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன், ஏ கிராஸ் பி மைனஸ் சி. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சி இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ கிராஸ் பி சொல்லுங்கள். 1 2 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7 3 3 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 7 5 5 5 7 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7. இது கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏவையும் சியும் 1 2 1 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 அதை எழுதிட்டேன்னா அடுத்தது கடைசியாக வந்து ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சினா என்னது? ஏ கிராஸ் பி மட்டும்தான் இருக்கணும், ஏ கிராஸ் சி தொடவே கூடாது. இப்போ ஏ கிராஸ் சி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து இதில் இருக்கும், இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கும், அதெல்லாம் நம்ம அழிச்சிடணும், அதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. மீதியை வந்து இங்கேருந்து எழுதணும். ஓகேவா? இப்போ எனக்கு 1.2 இருக்கா, 1 2 இருக்கா, 1 2 நம்ம எழுதக்கூடாது, அதை நம்ம அழிச்சிடலாம். ஓகேவா? நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 1 2 2 2 கண்டுபிடிங்க, 2 2 எழுதக்கூடாது. 3 2 கண்டுபிடிங்க, 3 2 எழுதக்கூடாது. 4 2 5 2 6 2 எங்கே இருக்குது 7 2 மீதி எல்லாமே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா புரியுதுல, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சினா ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் சி வந்து ஏ கிராஸ் பியில் வந்து இருக்கவே கூடாது, மீதி எல்லாமே ஏ கிராஸ் பியில் வந்து எழுதணும். அதுதான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வரும். இப்போ நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும்னா இதையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சலாம். இதுவுமே வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சேமாக இருந்ததுன்னா அதுவும் ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. அவ்வளோதான். எக்ஸசைஸ் 1 வந்து ஓவர். 7th சம் இம்பார்ட்டன்ட் தான் இதில். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.